என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதான். ஒரு க்ராப் டாப் ஒன்று, ஒரு ஜீன் ஒன்று, நான் வந்து ஷூ போட்டு ரெயின் கோட் போட்டு ரெயின் கோட் கிடையாது, ரெயின் கோட் மாதிரி போட்டு ஜர்க்கின் போட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் நிறையா ஷூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஒயிட் ஷூ தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டுட்டு கிளம்புவோம். ஆக்சுவலி நாங்கள் கிளம்புனது என்னவோ டின்னர் சாப்பிட்டு தான். டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அதே பஸ்ஸில் சூர்யாவோட கொலீக்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நார்தன் லைட்ஸ் பார்க்க போகிறோம், ஆரோ வந்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பஸ்ஸில் மறுபடியும் வந்த வழியே திருப்பி போய் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் வந்து சென்ட்ரம் போய் சென்ட்ரம்லேருந்து இன்னொரு பஸ் எடுத்து அந்த ஏரியாவுக்கு போனோம். இங்கே வந்து ஃபுல் ஆஃப் நார்த் சைடில் மட்டும் தான் தெரியும் அப்படின்றனால அந்த இடம் வந்து நார்த் சைடு தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்க் அப்படின்ற ஒரு ஏரியா, அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சிட்டி சைடில் தெரியாது. பிகாஸ் ஆஃப் லைட்ஸு, அந்த லைட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறனால இது உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது சிட்டி சைடில். ஸோ ஒரு காமான ஏரியா இல்லை வந்து ஓரமாக இருக்க ஏரியாவுக்கு போனால் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கும் இது புதுசு, நானும் சரி சூர்யாவும் சரி நார்வேக்கு ரொம்ப புதுசு. அதனால் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக அப்படியே ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நான் வந்து இந்த 2019 2018 அந்த டைமில் வந்து ஒரு பாட்டு வரும். அது பாட்டு எனக்கு சரியாக தெரியல. ஆக்சுவலி இந்த ஆரா அப்படின்ற ஒரு பாட்டு. அது வந்து நம்ம நின்னோன்னா வந்து பின்னாடி இந்த ஆரோ மாதிரி செட் ஆகி அப்படியே கிளிக் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த சாங்லாம் எனக்கு பார்த்து அதில் நான் வந்து டிக்டாக்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நேர்லேயே இதை பார்க்குறோம் அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் அண்ட் வந்து ஒரு மாதிரி பர்பிள், அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயங்கரமாக அப்படியே ஸ்கை ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அன்றைக்கி. என்னோட கனவு எல்லாமே நிறைவேறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது ஆரான்னு. அது வந்து எப்போ வந்து இது விசிபிள் ஆகும், 100% விசிபிள் ஆகுமா இல்லை வந்து 70% விசிபிள் ஆகுமா அப்படின்றத அதுவே வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்போ தெரியுதோ அப்போ நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் நாளைக்கு வந்து நியூ இயர் 2025 வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு அமையணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், இந்த யூனிவர்ஸ்ட்டை கேட்டுக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நியூ இயரில் ரெசல்யூஷன் தயவுசெய்து எடுக்காதீங்க. நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுன்றதுலேயே அந்த ரெசல்யூஷனே நம்ம மறந்துடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் கைண்டாக இருங்க, ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொறாமப்படாதீங்க. நான்லாம் பொறாமப்பட்டேனான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறையவே பொறாமப்பட்டிருக்கேன். நான் வந்து நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், கோவமாக இருந்திருக்கேன், மன்னிக்க மாட்டேன். இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா நிறைய வெயிட் தூக்கிக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியாது. அந்த வெயிட்லாம் தூக்கி போட்டு போங்க. நானும் அப்படிலாம் இருந்திருக்கேன். பெரிய அப்படியே நாளாக அப்பெல்லாம் இருந்ததே இல்லை, அப்படிலாம் கிடையாது. பட் அதெல்லாம் தூக்கி போட்ட அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஹெவியாக ஃபீல் பண்ணல. தப்பு பண்ணால் அவங்க தான் வந்து ஃபீல் பண்ணணும், நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. சூர்யா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், ஒருத்தவங்க உன்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கன்னா நீ அவங்களுக்கு முன்னாடி இருக்க, அதனால தான் அவங்க வந்து உன்னை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். மேபி இது வந்து சமுத்திரக்கனி பட டயலாக் மாதிரி கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப கிரிஞ்சாக, இல்லை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பூமராக கூட இருக்கலாம். பட் இதான் ரியாலிட்டி. இதெல்லாம் நான் தூக்கிட்டு ஓடி என்னத்தை பண்ண போகிறேன்? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. எங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர். ஸோ வந்து என்னை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு ஃப்ளைட் ஏறி போகுது பாரு, இதுக்கெல்லாம் பற்றியா வாழ்வு, அப்படிலாம் பேசுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சில டைமில் நான் உடஞ்சி அழுதுருக்கேன். ஏன் நம்ம அப்பாவை வச்சு பேசுகிறாங்க, இல்லை ஏன் என்னோடய ஃபேமிலியை வச்சு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இப்போ அப்போலாம் எதுவுமே தோன்றதே இல்லை. ஏன்னா நான் அவங்கள்ட்ட பேச்சை கட் பண்ணிட்டேன், அவங்கள்ட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அப்படி பேசுகிறவங்க யாரையுமே நான் கண்டுக்கிறது இல்லை. ஸோ நீங்களும் அப்படி பேசுகிறவங்க யாரையும் கண்டுக்காதீங்க. இந்த 2025 ரொம்ப நல்லதாக மட்டும்தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. இல்லாத நினச்சி கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மள்ட்ட இப்போ மூச்சு இருக்குன்னா அதுவே பெரிய விஷயன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக இருங்க, நல்லதை சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நார்தன் லைட்ஸில் ஆரம்பித்த நம்ம வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, என் மனசில் இருக்க எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். எனக்கு வந்து இந்த 2025 நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுன்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் நார்தன் லைட்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம், தூங்க போகிறோம். பாய்.